திருச்சிற்றம்பலம். நாராயண பார்வதி பதையே அரகர மகாதேவா. சிவமயம் சேனலில் இன்று மெய்கண்டார் வாழ்க்கை வரலாறு பார்ப்போம். இவர் சிவஞான போதம் அருளிய ஆசிரியர். இவருடைய தந்தையார் பெயர் அச்சுத கலப்பாளர். பெண்ணாகடம் என்ற ஊரை சேர்ந்தவர். இவருக்கு ரொம்ப நாளாக குழந்தை பேர் இல்லாமல் இருந்தது. அதனால் அவருடைய குலகுருவாகிய சகல ஆகம பண்டிதர்கிட்ட போய் கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறார், திருமுறையை கொண்டு வாங்க, அதில் நூல் சாத்தி பார்ப்போம் அப்படின்னு சொல்லவும் அந்த திருமுறையில் நூல் சாத்தி பார்க்குறாங்க. அப்போது திருவெண்காட்டு பதிகமாகிய பேயடையா பெரி வெய்தும் பிள்ளையுனோடுள்ள நினைவு ஆயினவே வரம் பெறுவர் ஐயுற வேண்டா ஒன்றும் வேயன தொல்வுமை பங்கன் வெண்காட்டு முக்குள நீர் தொய்வினையர் அவர் தம்மை தோயாவாம் தீவினையே அப்படின்னு இருக்குது. இந்த பதியத்தை நீங்கள் திருவெண்காட்டில் போய் முக்குளத்தில் நீராடி தினமும் ஓதி வாங்க, உங்களுக்கு திருஞான சம்பந்தரை போன்று ஒரு ஆண்மகவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த குருநாதர் சொல்கிறார். உடனே அச்சுத கலப்பாளரும் அவர் மனைவியும் திருவெண்காட்டில் போய் தங்கியிருந்து முக்குளத்தில் நீராடி தினமும் இந்த திருமுறையை ஓதி வர்றாங்க. ஒரு நாள் அந்த கோவில் பெருமானாகிய வேதவன பெருமான் அச்சுத கலப்பால் கனவுல நீ உரைப்புடன் திருஞான சம்பந்த பதிகத்தை பாடியதால் அந்த பாடல்கள்லாம் எனதுரையே என்று சொல்லி உனக்கு ஒரு ஆண்மகவு பிறக்கும் என்று அருளி செய்கிறார். இவர் உடனே மனைவியிட்ட சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. கொஞ்ச நாளில் அதே மாதிரி ஒரு ஆண்மகவு பிறக்கிறது. அவருக்கு அந்த கோவில் சுவாமியின் திருநாமமாகிய வேதவன பெருமான் என்றே சூட்டுகிறார்கள். அப்புறம் அவர் திருவெண்ணைநல்லூரில் தாய்மாமன் வீட்டில் வளர்கிறாரு. 2 வயசாகும்போது ஒரு நாள் தெருவில் தேர் ஓட்டி விளையாண்டுக்கிட்டு இருக்காரு. அப்போது ஆகாய மார்க்கமாக பரஞ்சோதி முனிவர் கைலையிலிருந்து திருக்குற்றாலத்துக்கு போய் கொண்டிருக்கிறார். அப்போ போகும்போது இந்த திருவெண்ணைநல்லூர் வந்ததும் அங்கனே நின்றுச்சு தேர். அதுக்கு மேலே நகரலையாம் அவருக்கு அந்த விமானம். உடனே அவர் என்னன்னு பார்க்குறாரு. கீழே இந்த வேதவன பெருமான் பரிபக்குவ நிலையில் இருக்கிறாராம். உடனே அவர் கீழே இறங்கி அவருக்கு சிவஞான போதத்தை உபதேசித்தருளி அதன் நுண்பொருளையெல்லாம் விளக்கி அவருக்கு மெய்கண்ட சிவம் என்னும் தீட்சா நாமமும் கொடுக்குறாரு. அப்புறம் இவர் மெய்கண்ட சிவம் பல மாணவர்களுக்கு இந்த சிவஞான போதத்தை உபதேசம் செய்கிறார். அதனுடைய பொழிப்புரையை திருவெண்ணைநல்லூர் திரு அருட்டுறையில் உள்ள விநாயக பெருமானை வணங்கி அதனால் அவர் அதையும் பொழிப்புரையும் எழுதுகிறாரு. ஒரு நாள் இந்த சகலாகம பண்டிதர் இதை கேள்விப்பட்டு இந்த மெய்கண்ட சிவத்தை பார்க்கணுன்னு வர்றாரு. அவர் இடத்துல இருக்கிறார், அவர் மடத்தில். அப்போ எல்லோரும் போய் அவர்கிட்ட வணங்கி அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குகிறாங்க. இவர் மெய்கண்ட சிவம் வருவார்னு பார்க்குறாரு. இவர் போகலை. இவர் இங்கே உட்காந்து மாணவர்களுக்கு பாடம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்புறம் என்ன செய்கிறார், சகலாகம பண்டிதரை மெய்கண்ட சிவத்தை பார்க்க வர்றாரு. அப்போது அவர் ஆணவ மலத்தின் இயல்பை விவரிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ இவர் கேட்குறாரு, அப்படியே மெடுக்கோட, ஆணவ மலத்தின் இயல்பு யாது அப்படின்னு கேட்குறாராம். உடனே இவர் இவரை ஒன்றுமே பதில் சொல்லலையாம். அவர் விரலை வச்சு அப்படியே சுட்டி இவர் காமிக்கிறாராம். ஆணவத்தின் வடிவம் நீங்கள் தான் சொல்லி காமிக்கிற மாதிரி காமிக்கிறார். உடனே இவருக்கு அப்போ தான் ஒரு ஞானம் வருதான், பரஞானமும் கைவரப்பெற்றது. உடனே இவர் திருவடியில் மெய்கண்ட சிவ திருவடியில் விழுந்து வணங்குறாரு. உடனே மெய்கண்ட சிவம் இவருக்கு அந்த சிவஞான போதத்தை உபதேசித்து அவருக்கு அருள்நந்தி சிவம்னு தீட்சா நாமம் மெய்கண்ட சிவமே கொடுக்குறாரு. இவர் சகலாகம பண்டிதர் அவங்க அப்பாவுக்கு குலகுரு. ஆனால் மெய்கண்ட சிவத்துக்கு இவர் சிஷ்யர் ஆயிட்டார், மாணவர் ஆயிட்டார். அவர் கூட சேர்ந்து சிற்றம்பல நாடிகள் அப்படின்னு அவரும் மணவாசகம் கடந்தார் அப்படின்னு ஒரு 49 மாணவர்கள் இவர்கிட்ட இந்த சிவஞான போதத்தை உபதேசம் பெற்றார்களாம். அவ்வளவு சிறப்பு வாய்ந்தவர் இந்த மெய்கண்ட சிவம். அவரை வணங்கி நாமும் சிவஞான போதத்தை தெரிந்து கொள்வோமாக. திருச்சிற்றம்பலம்.